இந்த ஜூஸ குடிச்சா எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனா, அத நம்ம டெய்லியும் செய்றதுக்கு முடப்படுவோம். நானே டெய்லி குடிக்கலான்னு நெனைப்பேங்க. ஆனா, ஒவ்வொரு நாள் விட்டு, விட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஏபிசி ஜூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஈக்குவல் அளவுக்கு எடுத்துக்கணும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3மே ஈக்குவல் அளவுக்கு எடுத்து நல்லா செரவுனதுக்கு அப்புறமா, நல்லா சன்லைட்ல ஒரு 2லிருந்து 3 நாள் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒன் பை ஒன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா நைஸா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நைஸா அரைக்கணுமோ அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கோங்க. நானும் ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இத நல்லா பவுடரா அரைச்சதுக்கு அப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் கூடவே சேர்த்துனதுனால எனக்கு கொஞ்சம் ஆயில் வந்த மாதிரி இருந்தது. இந்த பவுடரை நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லியுமே பால் காய்ச்சி அதுல உங்களுக்கு தேவையான அளவு சுகர் இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்து டெய்லி கலக்கி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபில்டர் பண்ண விரும்பினா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபில்டர் பண்ணாம குடிச்சா மட்டும்தான் அதுல இருக்கிற ஃபைபர்ஸ் அப்படியே நமக்கு உடம்புக்கு சேரும்.